குபேர கிரிவலம் மிக சிறப்பாக முடிவடைந்தது. இந்த குபேர கிரிவலத்தில் நடந்த சுவாரஸ்யமான சில தெய்வீக சகுனங்களை உங்களுக்கு பதிவு செய்வதற்காகத்தான் இந்த பதிவே. ஸோ முழுமையாக பாருங்க, உங்களுக்கு குபேர கிரிவலம் அந்த பலனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, திங்கட்கிழமையே குபேர கிரிவலத்துக்கு முந்தின நாளே நான் திருவண்ணாமலை போயிட்டேன். எப்பவுமே திருவண்ணாமலை போனோம்னா முதல்ல கோபுர தரிசனம், அதற்கப்புறம் மலை தரிசனம், அதற்கப்புறம் குருவான ரமண மகரிஷி ஐயாவோட திருவடியில் போய் உட்கார்ந்து சரண்டர் ஆயிடுவேன். குருவே வந்திருக்கேன், என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு தெரியாது, ஆனால் நல்ல ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு போய் ஒரு 15 நிமிஷம் அப்படியே மெல்ட் ஆகிட்டேன். எனக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாடி பெயின், சம் ஹெல்த் இஷ்யூஸே இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் கண்டினியூ ட்ராவலிங். உள்ளே போயிட்டு வந்தேன், டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆகி தெம்பே கிடச்சிருச்சு. அப்புறம் விடுங்கடா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்மளோட குபேர லிங்கத்திற்கு போய் அற்புதமான தரிசனம். கூப்பிட்டு உள்ளேயே ஐயா உட்கார வச்சு, குபேர லிங்கத்துக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு நம்ம பேரில் சங்கல்பம் பண்ணி, ப்ளஸ் இந்த குபேர பூஜைக்கு குபேர கிரிவலத்துக்கு பேர் சங்கல்பம் பண்ணவங்களுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லலை, இப்போ தான் பதிவு செய்கிறேன். குபேர லிங்கத்திலே சிறப்பு பிரார்த்தனை பண்ணி நான் மந்திர ஜபம் செஞ்சு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கிட்டு அற்புதமாக கோயிலில் வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக குபேர கிரிவலத்துக்கான பூஜை நடக்கக்கூடிய மண்டபத்தை என்னென்ன பண்ணணும்னு பேசிட்டு நம்ம சைலாபுரி ஆதீனம் அவர்கள்ட்ட கலந்துரையாடிட்டு இரவு போய் தூங்கியாச்சு. தூக்கம் கூட வரல. ஃபுல்லாக கிரிவலம் போகணும், நிகழ்வு எப்படி நடக்கும், மழை வருமா வராதா, வேற என்ன நடக்கும் அப்படின்னு பல எண்ண ஓட்டங்களையே இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சாச்சு. பட் மண்டபத்துக்கு போகல. மண்டபத்துக்கு போகக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு அதற்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் பொறுமையை நிதானமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் சமையலுக்கு, அன்னதானத்திற்கு, வஸ்திரதானம் வாங்குவதற்கு, காணிக்கைகளை தயார் பண்ணுறதுக்கெல்லாம் வேலைகள் தனியாக போயிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் சரியாக ஒரு 11:30க்கு நான் நேராக குபேர கிரிவலம் தொடங்கக்கூடிய மண்டபத்துக்கு போய் நம்மளோட சைலாபுரி ஆதீனம் அவர்கள் கும்பத்தை வச்சு நம்மளை ஆனந்தமாக வரவேற்றார்கள். அதற்கப்புறம் மகா மண்டலேஸ்வரர்னு சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கெல்லாம் ஒரு ராணியாக இருக்கக்கூடிய சகோதரி அவர்கள் நம்மளோட வேலூர்லேருந்து அவங்களோட டீமோட கலந்துக்கிட்டாங்க. அவங்களையும் வரவேற்றோம். அதற்கப்புறம் கண்ணாடி சாமிகள் வந்தார். அதற்கப்புறம் திருவண்ணாமலையிலேயும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சித்தர் ஒருத்தர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கும்ப மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு நம்ம அன்பர்களுக்கெல்லாம் உள்ளே வரும்போதே பச்சை நேரத்தில் விராடி மஞ்சள் காப்பு போட்டு எல்லாரும் பத்திரமா கிரிவலம் முடிக்கணும்னு கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்த உடனே முதல்ல கணபதிக்கு ஒரு சிதற தேங்காயை போட்டோம். டப்புன்னு உடஞ்ச போது தெரிஞ்சிருச்சு நிகழ்வு ஹிட்டு அப்படின்ட்டு. உள்ளே போய் குபேர பூஜையை தொடங்கணும். பொறுமையாக நிதானமாக கணபதிக்கு பூஜையை பண்ணணும். நியர்பை கணபதி பூஜையே 40 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா கிரிவலத்தில் எந்த விதமான எதிர்மறையும் ஏற்படக்கூடாது, யாருக்கு எதிர்மறை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் அதுக்கப்புறம் எப்பவுமே சொல்லுவேன், குபேர கிரிவலம் வந்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பின்னாடி மேலே கீழே சைடில் ஏன் பாதத்துக்கு கீழே இருக்கிறவங்களும் குபேரர் தான். நம்மளை திட்டுறவரும் குபேரர் தான், நமக்கு தண்ணி கொடுக்குறவரும் குபேரர் தான், நானும் குபேரர் தான், நீங்களும் குபேரர் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதற்கப்புறம் சிறப்பாக குபேர பூஜை பண்ணணும். மிக பிரம்மாண்டமாக யாகம். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நியர்பை 8 அடிக்கு அக்னி எழுந்து நின்றுச்சு. எத்தனை அடிக்கு? 8 அடிக்கு மேலே. நான் நிற்கிற என்னை விட 2 அடிக்கு அக்னி நின்றுச்சு. கண்ணால் நான் அண்ணாமலையாரையும் குபேரரையும் பார்த்தேன். சத்தியம், அக்னி மேலே எழும்புதுனாவே எனக்கு தெரியும் பல விஷயங்கள் நடக்க போது, அங்கே இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு பல பிரச்சனை தீரப்போகுதுன்னு கண்ணால் என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரத்திலேயே கீழே சிவனடியார்களுக்கு மாதேஸ்வர பூஜைன்னு சொல்லக்கூடிய மகேஸ்வர பூஜையை செஞ்சோம். அப்படின்னா என்னங்க, அவர்கள் சிவநாமங்களை மட்டுமே சொல்லி சிவனடியார்களாக திருவண்ணாமலை இருப்பாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம பொட்டு வச்சு புஷ்பங்களை வச்சு அதற்கப்புறம் வஸ்திரம் கொடுத்து சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் வஸ்திரம் வச்சு காணிக்கையை வச்சு அவர்களுக்கு கற்பூரம் ஆரத்தி எடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயா நீங்களாம் சாப்பிடுங்கய்யா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா, எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பை தாருங்கய்யான்னு வேண்டிட்டு அவங்கள சாப்பிட வச்சோம். இதை கூட இருந்து பண்ண நிறைய பேருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு, மெல்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த தன்மை கிடச்சிது. அதற்கப்புறம் போய் பூஜையை நிறைவு செஞ்சுட்டு பூஜையில் கலந்துட்டு அத்தனை பேருக்குமே வாய்ப்பு தந்தோம். அக்னியில் கை வைக்கிறதுக்கு, அக்னியில் கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எல்லாம் முடிஞ்சு நானும் போய் சாப்பிட்டேன். எப்பவுமே சாப்பிட மாட்டோம், இந்த டைம் என்னமோ தோணுச்சு சாப்பிடணுன்ட்டு போய் மதிய உணவு சாப்பிட்டுட்டு நின்னா ஒரு 45 நிமிஷங்க. எங்கிருந்து எப்படி இவ்வளோ பெரிய மழை வந்துச்சுன்னே தெரியல. எப்பவுமே கிரிவல கடைசியில் மழை வரும்,
இப்போ கிரிவலம் தொடங்குறதுக்கு முன்னாடி 45 நிமிஷம் பட்டையில் ஏப்பறாரு வருண பகவான். நல்ல மழை. அந்த நேரத்திலேயே வந்து நம்மளோட உற்சவரையெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டோம். தயார் பண்ணி வச்சுட்டு 45 நிமிஷம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குபேரர் போற்றி படிச்சுட்டு சில கேள்விகளுக்கெல்லாம் சொல்லிட்டு குபேர கிரிவல ரகசியங்களை சொல்லிட்டு குபேர கிரிவலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், திருப்பதி ஒரு முறை போகணும், பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற ரகசியத்தில் எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டு அதற்கப்புறம் கிரிவலம் போனோம். ஆனந்தம், பெருத்த ஆனந்தம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வண்டி கூட்டிகிட்டு போக மாட்டோம், நம்மளே நடந்துருவோம். இந்த டைம் வண்டிக்கு உட்காந்துட்டோம், போய் முழுமையாக வண்டி விட்டு இறங்கலை, அந்த அளவுக்கு இருந்த போனோம். போகிற வழியில் ஒவ்வொருத்தரும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மளோட சிவகையிலாய வாத்தியத்தை வாசிக்க அண்ணாமலையாரையும் குபேரரையும் கிரிவலம் எடுத்துகிட்டு போக போக ஒவ்வொருத்தராக வந்து தேங்காய் பழம் கொடுக்கறது, சாக்லேட்ஸ் கொடுக்கறது, தேங்காய் உடைக்கிறது, வாழைப்பழம் கொடுக்கறது, பூமாலை போடுறதுன்ட்டு அப்புறம் வந்து நித்யானந்தா சுவாமிகளோட ஆசிரமத்திலிருந்து வந்து ஒரு சாரியே குபேரருக்கு கொடுத்து சிறப்பாக நடந்துச்சு. அத்தனையும் முடிச்சு கடைசியில் வரும்போது ஒரு புஷ்பம் தூவுற மாதிரி கடைசியாக ஒரு மழை வந்து நிகழ்வை திருப்தியாக முடிச்சு தந்தது. எனக்கு இந்த ஆண்டு குபேர கிரிவலம் மனப்பூர்வமாக ஆனந்தம். ஏன்னா நான் கிரிவலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த முறை யாருக்காக கிரிவலம் போகிறோமோ இல்லையாப்பா, எனக்காக போகிறேன், என் குபேரரை கொண்டாடுறதுக்காக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே அந்த தன்மை கிடைச்சது. எல்லாருக்கும் திருப்தி, உச்ச திருப்தி. ஸோ அந்த திருப்தியை நான் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பதிவை போடணுட்டு தான் இந்த பதிவே. அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இரவு தங்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சுட்டு போய் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து இரவு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சைலாபுரி ஆதீனம் அவர்கள் தான் நம்ம யாகங்கள்லாம் சிறப்பாக பண்ணி தந்தார். அவரோட சேர்ந்து அவரோட சிவலிங்கத்தையும் வச்சு நம்மளோட குபேர வீடை காசியிலிருந்து நமக்கா வருவிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. கங்கையில் எங்களுக்கு கிடைச்சது. சொர்ண குபேர லிங்கத்துக்கு சிறப்பு பூஜை அமாவாசை என்று பண்ணிட்டு திடீர்னு தோணி அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணி ஆனந்தமாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஸோ அப்படி ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இது ஆனந்தமாக நம்ம அன்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கால சூழல் கிடைக்காது. வீடியோவை போட்டால் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவே போட்டுட்டேன். ஸோ அடுத்த குபேர கிரிவலத்துக்கு மறக்காமல் வாங்க. 2026 நான் வந்து திருவண்ணாமலையிலேயே குபேரரை அவ்வளவு கொண்டாட போகிறேன். நீங்களும் வாங்க, அண்ணாமலையாரையும் குபேரரையும் கொண்டாடுவோம். அன்றைய பூஜையில் வச்சுருந்த குபேர விளக்கு செட்டு, அதற்கப்புறம் இந்த பச்சை திரி, மகாலட்சுமிக்குரிய சிறப்பு மிக்க எந்திரங்கள் எல்லாமே பிரசாதமாக தரோம். ஒரு 20 நபர்களுக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அடுத்த யாத்திரை டிசம்பர் 19ஆம் தேதி, ஒரு நாள் 7 சிவன் கோயில். 7 ஜென்ம பாவம் போகணும்னு யாருக்கு இருக்கோ அவங்க தான் கலந்துக்க முடியும். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த யாத்திரை வர வாய்ப்பு இருக்கும். வாங்க நீங்களும் அடுத்த யாத்திரைக்கு. வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சந்திங்க. ஸோ ஆனந்தமான இந்த பதிவை பதிவு செய்ததில் பெருத்த ஆனந்தமே. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். குபேரரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உலகெங்கும் குபேர கடாட்சம் கிடைக்கட்டும். உலகெங்கும் செல்வத்தின் கடவுள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் அபரிதமாய் கோடி கோடியாய் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ஜெய் குபேரா, ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.